soul, welcome to Mystic Infinity. இப்போ நம்ம வந்து மார்ச் மாதத்துக்கான வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். மார்ச் 10th to 17 வரைக்கும் ஜோடியாக் பேஸ் பண்ணி இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜோடியாக் வந்து மேஷம்க்கு வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸ், ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபேஸ் வந்து தெரியுது. ஸோ இந்த வீக் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரிஷபத்துக்கு பார்க்கலாம். த ஹார்மிட். நீங்கள் வந்து கொஞ்சம் தனியாக இருந்து யோசிக்கிறது வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. தென் வந்து மிதுனம், 6 of Swords. ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லேருந்து ஒரு மெதுவாக ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நகர்ற மாதிரி இந்த வீக் இருக்கும். கடகம், டெத் கார்ட். ஒரு பழைய நிலை வந்து மாறும், முடிஞ்சு ஒரு புதிய மாற்றம் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்மம், இன்றைக்கி வந்து ஒரு கட்டுப்பாடு, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லீடர்ஷிப் எனர்ஜி, அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் நீங்கள் இந்த வீக்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி, எம்பரஸ். அன்பு, செழிப்பு, வளர்ச்சி எல்லாமே அந்த மாதிரியான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்கள் பக்கம் இருக்கும். துலாம், குயின் ஆஃப் வான்ஸ். நல்ல ஒரு நம்பிக்கை, தைரியத்தோடு நீங்கள் வந்து செயல்படும் போது கவனம் வந்து உங்கள் மீது வரும். அண்ட் விருச்சிகம், ஜஸ்டிஸ். ஒரு நீதி கிடைக்க போகுது, ஒரு ஈக்குவலான ஒரு இது வந்து கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கு வந்து சரியான பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு, 10 of Swords. ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் முடிவுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகரம், ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஒரு நியூ லவ், ஒரு நியூ ஃபீலிங்ஸ், அதே மாதிரி உங்கள் மனசுக்கு நிறைவு கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்பம், 7 of Wands. அண்ட் இது வந்து உங்களோட சுச்சுவேஷனை வந்து நீங்கள் காப்பாற்றுறதுக்கு தைரியமாக நீங்கள் வந்து நிற்க வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். மீனம், 9 of Swords. நீங்கள் வந்து ரொம்ப கவலைப்படாதீங்க. உங்கள் பயம் அது மட்டும்தான் உங்கள் மனசில் வந்து இருக்குது. ஸோ அந்த பயத்தை விடுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி யூனிவர்சல் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட் பிளெஸிங், கிவ் யூ சோல். தேங்க்யூ.